பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள் இந்த உலகியல் பயணத்தில் உலா வரக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் வாக்கு, தனம், குடும்பம் இந்த 3 சிறப்பு பெறுவதற்கு என்ன செய்வது? எல்லாருக்கும் தான் சொல்றேன். 12 ராசிக்காரர்கள். அதாவது பேசுற பேச்சு, அதாவது ஒண்ணும் இல்லை. வாக்குதானம் குடும்பம்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். தனம், காசு சேரணும். காசு இருந்தா டக்கு டக்குன்னு கடனை அடிச்சுட்டு போயிடலாம். காசு இருந்தா தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். வாக்கு, தனம் சொல்றபடி நடக்கணும். அதுல பிரச்சனை வந்துடுது. தனம், பணம் சேரல, அது பிரச்சனை. வாக்குத்தனம். குடும்பமும் ஒன்றும் இதெல்லாம் இல்லைன்னா குடும்பம் பிரச்சனையாக தான் இருக்கும். குடும்பம், வாக்கு, தனம், குடும்பம். கல்வினா அறிவு, படிப்பு. இந்த 4 விஷயங்களும் சிறப்பா அமையணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே இடம் தான் இருக்கு. காலபுருஷ தத்துவத்தின்படி நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசிய ஜோதிட ஆராய்ச்சியின்படி விளைந்த விஷயம் இது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்து வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப வாக்கு, தனம், குடும்பம், கல்வி, இந்த விஷயம் சிறப்பா அமையணும். நமக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல குடும்பம் அமைய வேண்டும், நல்ல படிப்பு அமைய வேண்டும், நல்ல வாக்கு. அதாவது வாக்குன்னா என்ன? நல்ல விஷயங்களை பேசுறது, சொல்றபடி நடக்கிறது. இதுதான் வாக்கு தவறக்கூடாது. அம்மா அப்ப யோகியனா இருக்குன்னு அர்த்தம். அந்த யோகியனா வாழணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். ஆனா சூழ்நிலை நம்மளை அப்படி மாத்திருது. அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை அமைய நம்ம என்ன செய்வது? வாக்கு, தனம், குடும்பம், கல்வி. படிப்பே வர மாட்டுதுங்க, ஏற மாட்டுதுங்க பிள்ளைகளுக்கு. ரைட். இதுல இருந்து மீண்டு வர இந்த 4மே சிறப்பாக ஒருத்தனுக்கு அமைஞ்சிட்டா அவன் தான் பெரிய ஆள். அப்ப அந்த மாதிரி அமைப்பு நமக்கு வர்றதுக்கு ஜாதக காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடு சிறப்பா இருக்கணும். 2ஆம் வீடு இருண்ட வீடாக இருந்தா முடிஞ்சு கதை. அப்ப எல்லாருக்குமே அதிர்ஷ்டமா இருக்குமானா கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜாதகத்தை தூக்கி போட்டுட்டு காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு விஷயத்த ஒரு சித்த பெருமகனார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்குன்னா என்ன? நமக்கு நான் வேறு, நீங்கள் வேறு அல்ல. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். ஆக சித்த பெருமான் மக்களுக்காக சொல்லிட்டு போனதை எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடு எது? மேஷம், ரிஷபம். ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரிஷபம் வாக்கு, தனம், குடும்பம், கல்வியை கொடுக்கிற இடம். இந்த ரிஷபத்துக்கு அதிதேவதை யார்? சுக்கிர பகவான். அப்ப வாக்கு, தனம், குடும்பம், கல்வியை தரக்கூடிய இந்த 2ஆம் வீட்டுடைய 100% பவர் எங்க இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரிஷப சுக்கிரனுடைய பவர் எங்க இருக்குங்கிறது, அதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன், துலா சுக்கிரனுடைய பவர் ஸ்ரீரங்கம். இந்த ரிஷப சுக்கிரனுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பவரை நீங்க அடைஞ்சிடலாம். அது பேரே ரிஷபத்தின் பேர்ல தான் அந்த ஊரே இருக்கும். இதுவரை சோதிடத்துறையில் யாரும் சொல்லாத விஷயம், சித்தர்கள் மூலம் சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். அதை நம்ம வெளியே கொண்டாடுறோம். காளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. ராமநாதபுரம் போற வழியில தெற்கு சீமை சிவகங்கையை தாண்டி காளையார் கோயில் இருக்கு. அந்த காளையார் கோயில்னே அதுக்கு பேரு. நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காளையார் கோயில்ல இருக்கக்கூடிய அங்க உள்ள நந்திக்கு இது பண்ணணும். நீங்க வெள்ளிக்கிழமை தான் போகணும். கம்பல்சரியா வெள்ளி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த நந்தி தேவரை வணங்கணும். அங்க உள்ள நந்திக்கு பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமையில போகணும். அந்த காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய
கர்ப்ப கிரகத்துக்கு பூஜை பண்ணணும், அந்த காளையார் கோயில் தெய்வத்தை வணங்கணும், அதே ஞாபகமா இருக்கணும். தொடர்ந்து எல்லாம் நீங்க உங்க இது வந்து நீங்க மந்திரம் மாயம்லாம் ஒண்ணும் இல்லை, மனசுல நீங்க படுற அந்த தெய்வத்துக்கிட்ட பிராங்க பேசுங்க. அதுகிட்ட காளையார் கோயில் கடவுளே இப்படியே பேசுங்க, தப்பு இல்லை. காளையார் கோயில் வீட்டிற்கும் எம்பெருமானே, நந்தி தேவனே. அதாவது பண்டைய காலம் தொட்டு அந்த அந்த காளையார் கோயிலை பற்றி பல்வேறு தகவல்கள் வரும். அரசர்கள் வந்து சின்ன மருது பெரிய மருது இவங்க விஷயங்கள் அதெல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கோம். அதை மீறி அந்த இடத்துல இருக்கிறது புராதன காலத்துக்கு முன்னாலே அந்த அந்த இடம் வந்து அசுரகுருவால் ஆதிக்கம் பெற்ற இடம். அதனாலதான் இங்க மன்னர்கள்லாம் வந்து 540 பேரை வந்து பலிகொண்ட இடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அசுரகுருவுடைய தன்மைகள் எங்கே உரையுதோ அங்க வந்து வீரம் விவேகம் எல்லாம் இருக்கும். விவேகம் மட்டும் இல்ல, வீரமும் இருக்கும். ஏன்னா சுக்கராச்சாரியார் வந்து அசுரகுரு நல்லா புரிஞ்சுக்கணும். தேவகுருக்கு தலைவர் வந்து பிரகஸ்பதி குரு, அசுரர்களுக்கு குரு வந்து சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. தேவகுருக்கு தெரியாத ஒரு விஷயம் அசுரகுருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். இறந்தவர்களை மீட்டுகிற மீண்டும் உயிர் எழுப்புற அந்த விஷயம் வந்து புதன் மூலம், அது பெரிய கதையே இருக்கு. அந்த அடிப்படை ரகசியம் தெரிஞ்சவர் சுக்கராச்சாரியார் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆக இதெல்லாம் இப்ப உங்களுக்கு மாற்று விஷயங்களை பேசுவோம். இப்ப அந்த மாதிரி அந்த காளையார் கோயில்ல வந்து பல்வேறு வகையான உங்களுக்கு வரலாறுகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி வைக்கிறேன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க சொல்லி வைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிருங்க. அந்த கதைகள் அந்த இதெல்லாம் உண்மைதான். அது ஒரு பக்கம் போனாலும் இங்க அசுரகுருவுடைய அசுர பலம் அங்க இருக்கு. இது வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அங்க சுக்கிரனுடைய வீரபலம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். போர்க்களத்துல போய் வாள் வீசுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனையாக எடுத்துக்கொண்டாலும் அதை விட பெரும் சாதனை தாம்பத்தியத்தில் நீங்க தன்னிறைவு பெற்று ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அசுரபலத்தோடு செயல்பட்டு அந்த லௌகீக ஆளுமைகளாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் அவங்க தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா. அப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு மட்டுமல்ல, ஆனந்தமும் கூட. மெய்ப்பொருள் என்னைக்கு நீங்க காண்றீங்களோ அது ஆனந்தமாகவும் இருக்கும். அந்த சிற்றின்ப ஆனந்தமும் சரி பேன்ப ஆனந்தமும் சரி, ஒரு சம்சாரிக்கு வந்து சிற்றின்ப ஆனந்தம் இருந்தால் தான் அடுத்த நாள் அவனுக்கு சிறப்பா இருக்கும். ஆகவே அதை தருகின்ற ஒரு அற்புதமான இடம், ஸ்தலம், ரகசியம் அதுதான் காளையார் கோயில். அப்ப அந்த காளையார் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்தால் கல்வி, வாக்கு, தனம், குடும்பம் எல்லாமே சிறப்பா அமையும். எப்ப தரிசனம் பண்ணணும்? அப்ப உங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபம், அங்க பேர் என்ன? காளையார் கோயில். ரிஷபம் வந்து சொல்லப்படுது. ரிஷபம்னா காளைன்னு அர்த்தம். அப்ப அந்த இடம் எதுன்னா காளையார் கோயில் தான். இப்ப புரியுதா அன்பர்களே? அப்ப அந்த காளையார் கோயிலுக்கு எப்ப போகணும்? வெள்ளிக்கிழமையில தான் போகணும். வெள்ளிக்கிழமையில போய் அங்க உள்ள சிவபெருமானுக்கு வஸ்திரம், வேற ஒண்ணும் கிடையாது, வெள்ளை வஸ்திரம். வசதி உள்ளவங்க பட்டு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியம். அந்த சிவலிங்கத்துக்கு பட்டு வஸ்திரம் கொடுத்து கட்ட சொல்லுங்க, பெரிய புண்ணியம். அங்க இருக்க நந்திக்கு பட்டு துண்டு எடுத்து போட்டு விடுங்க, பெரிய மாறுதல் இருக்கும் உங்க வாழ்க்கையில். ஆனா இதெல்லாம் பயபக்தியோட செய்யணும். சும்மா ஒரு 1008 போனை பேசிக்கிட்டு ஜாலியா அப்படியே ஊர்ந்துக்கிட்டு 1008 கதைகளை பேசிக்கிட்டுலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா வேஸ்ட். நீங்க போகவே வேண்டாம், ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நாளைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கே காளையார் கோயிலை பற்றி நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா 1000 கதைகள் வரும். அந்த சிவபெருமானுடைய காட்சி அதில் போட்டிருப்போம், அதை அப்படியே பாருங்க. சின்ன மருது பெரிய மருது கதையெல்லாம் உள்ள வரும். மாபெரும் வீரர்கள். அதான் சொல்றேன், வீரம் விளையும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா வீரமும் காரமும் சேரும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன வேணும்? நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பேர் என்ன? வீரங்காரத்தோட இருந்தா ஆரோக்கியமா இருக்கிறதா அர்த்தம். அதெல்லாம் கிடைக்கிற இடம் ஐயாது. நீங்க எப்படி போகணும்? அங்க அதாவது உங்களுக்குள்ள பக்தி ஆர்ப்பரிக்கணும். பக்தி ஆர்ப்பரிச்சா வாக்கு, தனம், குடும்பம், கல்வி, இந்த 4மே உங்களுக்குள்ள ஆர்ப்பரிக்கும். இந்த 4மே வந்துட்டா உங்க குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக, உங்க குடும்பம் சிறப்பாக, நீங்களும் உங்க மனைவியும் உங்க குழந்தைகளும் சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. ஆளும் பேருமா சீரும் சிறப்புமான்னு பேசுறீங்கல்ல, அதெல்லாம் நடக்கும்.
அப்ப வாக்கு, தனம், குடும்பம், கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சிறக்க வேண்டும் என்றால் காலபுருஷ தத்துவத்துக்கு ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில் தான் அதற்கான கருவறை இருக்கிறது. அந்த கருவறை தான் 2ஆம் வீட்டுக்கு திருவறை. 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், கல்வி, செல்வம் எல்லாம் அங்கதான். தன குடும்ப செல்வம் எல்லாமே செழிப்பு எல்லாம் அங்கதான். அப்ப அந்த இடத்துக்கு அங்கேயும் சுக்கிராதிக்கம் தான். அதுக்குதான் வெண்ணிறப்பட்டு நான் சொன்னேன். இதை செஞ்சுட்டு காளையார் கோயில்ல பக்தி பரவசத்தோட எங்கேயும் தேவையில்லாத பேச்சே வேண்டாம். ஓம் சிவாய நம. சம்சாரியா இருக்கனால ஓம் சிவாய நம்ம கூட இப்போதைக்கு வேணாம். ஏன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை யார் யார் எதை சொல்லணும்னு இருக்கு. ஒரு சன்னியாசி சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. மோட்சகதிக்கு போறோம், சிவாய நம உங்களுக்கு வேண்டாம். ஓம் நமச்சிவாய நம, ஓம் நமச்சிவாய. பஞ்சாட்சரத்தை இப்படி சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய நம. சிவபெருமான் தான் பாடுங்க. தென்னாவுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, போற்றி போற்றிட்டு போங்க. நந்தி தேவாய நம, நந்தி தேவாய நம சுத்துங்க. இவ்வளவுதாங்க. அந்த ஒரு நாள் காளையார் கோயிலுடைய சிவபெருமானுக்காக, நந்திக்காக சுக்கிரபகவானை மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் பூரா அப்படியே பயபக்தியோட நீங்க அதுக்குள்ள இணைஞ்சிட்டீங்கன்னா 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, செல்வம் 30 நாளையில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே முழுமையான பக்தி ஈடுபாடோடு செல்லுங்கள், முழுமையடையுங்கள், அற்புதம் ஆனந்தம் பெறுங்கள். அற்புதம் ஆனந்தம்.